ஐயோ ஐயோ ஐப்படம் விற்கிற மாதிரி அங்கங்கே புடச்சிருக்கே, இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் சீஸ் எக்கு தோசை. இது பார்க்குறக்கு எப்படி இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எந்த வாய் நமக்கு சப்பாத்தி கூட சுட தெரியல, நீ எந்த ஸ்கூலில் படித்தேன்னு கேட்டுச்சோ அந்த வாய்க்காக இன்றைக்கி நம்ம சீஸ் தோசை சுட்டு கொடுக்க போகிறோம். ஸோ தோசையை வந்து நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஊற்றுறேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தோசை கூட ஊற்ற தெரியாது. இது எல்லாமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றிட்டு இதில் செஸ்வான் சாஸ் அது வந்து போட போகிறோம். அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தக்காளி சட்னி தான். யூஸ்வலாக நம்ம செய்கிற தக்காளி சட்னி. அந்த சட்னியை வந்து அரைச்சிட்டு அதை வந்து செஸ்வான் சாஸ்ன்னு நினச்சி நம்ம இந்த தோசை மேலே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவ வேணாம், அப்படியே பரப்பி விடணும். ஸோ இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தோசையோட எல்லா இடத்துக்கும் வேணும்னா பரப்பிக்கலாம், இல்லை வந்து தேவையான இடத்துல பரப்பிட்டு அதுக்கப்புறம் இது வந்து சீஸ் எக்கு தோசை. எக்கை வந்து ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீட் பண்ண எக்கை வந்து அங்கங்கே ஊற்றி தடவிக்கணும். இது வந்து ஏன்னா நம்ம வெறும் சீஸ் தோசை ஊற்றலாம், நான் வந்து சால்ட்டட் சீஸ் வாங்கிட்டேன். ஸோ அந்த சால்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்கு ஊற்றினா இன்னி வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் வந்து இது நல்லா இருக்கனால இந்த எக்கையும் ஆட் பண்ணி அங்கங்கே இந்த சீஸ் ஸ்லைசஸை வந்து அங்கங்கே பிச்சு வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த சீஸ் தோசை. இது வச்சதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம இதை வந்து பட்டர் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் போட்டால் இன்னி வந்து ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பட்டரை வந்து அப்படியே அல்வா மாதிரி எல்லா பக்கமும் தடவி மிச்ச பட்டரை வந்து இந்த நடுவில் போட்டோம்னா அது வந்து உருகி அதுவும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்து மூடி வச்சிடணும். ஸோ அந்த மூடி வைக்கிறதுல தான் வந்து இந்த தோசை வந்து வேகும். ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அப்போது 1 மினிட் கழித்து இந்த தோசை எடுத்தால் இது இப்படி ஐப்படம் விற்கிற மாதிரி அங்கங்கே புடச்சிருக்கும். ஸோ நம்ம இங்கே எக்கு ஊற்றிருக்கறனால இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போட்டு உடனே எடுத்துடணும், இல்லாட்டி இந்த சீஸ் வந்து ஒட்டிக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், அதுவே போதும் இவங்களுக்கெல்லாம். ஐயோ மாலா. தட்ஸ் ஆல், சீஸ் எக் தோசை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.